ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு சில நிமிடம் நாம் அன்னையை பார்ப்போம். கண்களை மெதுவாக மூடி நமது கவனத்தை நாம் மெதுவாக உள்கொண்டு வருவோம். இரு கைகளிலும் நமது சகஸ்ராராவிலும் நுண்ணதிர்வுகளின் ஓட்டத்தை நாம் கவனிப்போம். நாம் இப்பொழுது அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் தியானத்திற்கு நாங்கள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையை அடைவதற்கும் அமைதியை உணர்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழமாக செல்வதற்கு தடைகளாக இருக்கின்ற எங்களின் அனைத்து எண்ண ஓட்டங்களையும் கவனச்சிதறல்களையும் தங்களின் பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். தாயே, எங்களின் நாடிகளிலும் சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறை சக்திகளையும் பிடிப்புகளையும் தங்களின் பொற்பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு நாங்கள் எண்ணங்களற்ற தியான நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். இப்பொழுது நமது கவனத்தை உள்முகமாக வைத்து நன்றாக கவனித்து பார்த்தோமானால் அந்த நுண் அதிர்வுகளின் ஓட்டம் சீராக இருப்பதுடன் நமது சகஸ்ராராவிலும் நன்றாக குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நாம் உணர முடியும். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.
கவனம் மெதுவாக நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைப்போம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, எங்களின் இன்றைய தியானத்தை தாங்களே தயவு செய்து வழிநடத்துங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். எங்களின் தியானத்தை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே,
எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும், எதிர்மறைகளையும், தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். இடது கை அன்னையை நோக்கி வைத்தவாறும் வலது கை பூமி தாயின் மீதே வைத்து கவனம் மட்டும் நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் இடா நாடியில் நாங்கள் தூய்மையான விருப்பத்துடன் இருப்பவர்களாகவும் தூய்மையான கவனத்துடன் இருப்பவர்களாகவும் இருப்பதற்கு தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறைகளை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் இடா நாடி தங்களால் தூய்மைப்படுத்தப்படும் பொழுது நாங்கள் தூய ஆத்மாவாகவும் தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாகவும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம்.
வலது கை அன்னையை நோக்கி வைத்தவாறும் இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்தவாறு கவனம் மட்டும் நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களான் நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் அனைத்து செயல்களையும் தூய்மைப்படுத்துபவர் தாங்களாவீர். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தயவு செய்து எங்களின் செயல்களில் உண்மையும் அந்த செயல்களுக்குரிய வேகத்தின் நிலையை தாங்களே சரியான பாதையில் கொண்டு செல்லவும் எங்களின் அனைத்து விதமான கவனங்களை சீராக வைத்திருக்கவும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடிக்கு கொண்டு வருவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நம்முடைய சுமனா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்கான பரிணாம வளர்ச்சியில் இந்த மனித பிறவியில் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை தந்திருக்கிறீர்கள். அதை நாங்கள் உணர்ந்த நிலையில் எப்பொழுதும் முழுமையோடு கலந்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசராவை தயவு செய்து தங்களின் கவனத்திற்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக இருக்க அருள் புரியுங்கள். தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பவர்களாக மாற்றுங்கள். அதன் மூலம் நாங்கள் எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் இருப்போம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசர் எங்களுக்கான ஞானத்தையும் பாகுபாடு அறியும் குணத்தையும் தயவு செய்து தந்தருளுங்கள். ஸ்ரீ கணேசா, தயவு செய்து எங்கள் மீது அன்பு, கருணை மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றை காட்டுங்கள். அதன் மூலம் எங்களுள் இருந்து உங்களை பிரதிபலித்து வெளிப்படுத்துங்கள். ஸ்ரீ கணேசா, எங்களுக்குள் இருக்கின்ற எல்லா விதமான பாசாங்குத்தனமான காரியங்களையும், தவறான எண்ணங்களையும், மாயைகளையும் தயவு செய்து அகற்றிவிட்டு தங்களின் ஞானத்தையும் ஸ்ரீ கார்த்திகேயரின் பணிவையும் அவரின் தத்துவத்தையும் தயவு செய்து எங்களுள் நிலைநிறுத்துங்கள். தாங்களே அனைத்திற்கும் ஆரம்பமானவர். தாங்களே எங்களின் வாழ்வின் ஆதாரம், எங்களுக்கான பாதுகாப்பிற்கு ஆதாரம். எங்களுக்குள் மங்களத்தையும் ஞானத்தையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். நாங்கள் எப்பொழுதும் அன்னையின் அன்பை பெறுபவர்களாகவும் முழுமையோடு கலந்தவர்களாகவும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களுக்குள் சகஜ கூட்டு தன்மையின் நிலைப்பாட்டை நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் பணிவையும் தர்மத்தையும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, எங்களின் மூலாதார சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம்: ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवै नमो नमः. கவனத்தை நமது மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्य
अवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी
नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது இடா சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது சுவாதிஷ்டானாவில் வைப்போம். தாய், தயவு செய்து எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் கவனத்தை ஈர்க்கும் அனைத்து விஷயங்களிலிருந்தும் எங்களை காத்தருளுங்கள். எங்களுக்குள் தூய அறிவும் தூய விருப்பமும் தங்கள் அருளால் நிலைநிறுத்தப்படட்டும். தாயே, எங்களுக்குள் தெய்வீகத்தின் நுட்பத்தில் எது சரி எது தவறு என்று அந்த தெய்வீக ஞானத்தை தந்திருக்கிறீர்கள். தாயே, தங்கள் அருளால் எங்களின் கவனம் தூய்மைப்படுத்தப்படட்டும். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ நிர்மல் வித்யா தத்துவம் நிலைநிறுத்தப்படட்டும். மந்திரம் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாய், எங்களின் இடது சுவாதிஷ்டானம் தங்களிடத்தில் சரணடையட்டும். வலது கை அன்னையை நோக்கி வைத்தவாறு நமது கவனத்தை மெதுவாக நம்முடைய இதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்குள் பயமற்ற நிலையையும் பாதுகாப்பு உணர்வையும் தருபவரான எங்களின் தாயான தாங்கள் எங்களுக்கு தந்தையுமாக பாதுகாவலருமாக இருக்கிறீர்கள். தாயே, எங்களுக்குள் தங்களின் அன்பை நிலைநிறுத்தி அதன் மூலம் ஆனந்தத்தையும் அமைதியையும் நிலைநிறுத்துகிறீர்கள். நாங்கள் பெறுகின்ற இந்த அன்பை மற்ற அனைவருக்கும் கொண்டு செலுத்தக்கூடிய கருவிகளாக நாங்கள் இருக்க தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, எங்களுக்குள் பணிவையும் அன்பையும் பொறுப்பையும் நேர்மையான நடத்தையும் இனிமையையும் எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களின் நல்லொழுக்கத்தின் எல்லையை எங்களுக்கு உணர்த்துபவரும் தாங்களாவே. தாயே, உலகை ஆளும் ஸ்ரீ ஜெகதம்பாவான தாங்கள் எங்களுக்குள் தங்களின் அன்பை
நிலைநிறுத்தும் பொழுது நாங்கள் உணர்கின்ற அந்த ஆனந்த உணர்வு எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री जगदम्बा श्री दुर्गा माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवै नमो नमः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்குள் மன்னித்தல் குணத்தை நிலைநிறுத்துபவர் தாங்களாவே. எங்களின் அகங்காரமும் மமகாரமும் தங்களிடத்தில் சரணடையட்டும். தாயே, எங்களுக்குள் எங்களின் மமகாரத்தை வெல்லும் திறனையும் அச்சமில்லாமல் இருப்பதும் எங்களின் அகங்காரத்தை வெல்லக்கூடிய திறனை எங்களுக்குள் நிலைநிறுத்துவதும் எங்களை சந்தேகங்களுக்கு அப்பால் கொண்டு செல்வதும் தாயே, இந்த அனைத்து நிலைப்பாடுகளும் எங்களுள் இருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே. எங்களின் ஆத்மாவை நாங்கள் உணரும் பொழுது எங்களுக்குள் ஏற்படுகின்ற அமைதி நிலை எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எல்லோரையும் மன்னிப்பதுடன் எங்களையும் மன்னிக்கின்றோம் என்கின்ற அந்த உணர்வும் எண்ணமும் உண்மை நிலைப்பாட்டோடு இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आज्ञा चक्र स्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवै नमो नमः. கவனத்தை நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திலே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். क्षमा याचना. आवाहनं न जानामि तवार्चनं पूजां चैव न जानामि क्षम्यतां परमेश्वरी. मन्त्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं सुरेश्वरी. यत्पूजितं मया देवी परिपूर्णं तदस्तु मे. गतं पापं गतं दुःखं
गतं दारिद्र्यमेव च आगतं परमचैतन्यं पुण्योऽहं तव दर्शनात् अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष परमेश्वरी रक्ष रक्ष परमेश्वरी रक्ष रक्ष परमेश्वरी अपराध सहस्राणि क्रियन्ते हर्निशं मया दासोऽयमिति मां मत्वा क्षमस्व परमेश्वरी क्षमस्व परमेश्वरी क्षमस्व परमेश्वरी करचरणकृतं वा कायजं कर्मजं वा श्रवणनयनजं वा मानसं वापराधं विहितमविहितं वा सर्वमेतत् क्षमस्व जय जय करुणाब्धे श्रीमहादेव शम्भो जय जय करुणाब्धे श्रीमहादेव शम्भो जय जय करुणाब्धे श्रीमहादेव शम्भो श्री மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனம் கொண்டு செல்வோம். தாயே, எங்களுக்குள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையில் சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களின் ஆத்ம விழிப்புணர்வை நிலைநிறுத்தும் தாங்கள் நாங்கள் இறைவனோடு இணைந்த அந்த ஆழ்ந்த தியான நிலையில் அமைதி நிலையை உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. இதே நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையில் 1999 கிறிஸ்துமஸ் பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம்.
Today we are going to celebrate the birth of Jesus Christ. He came on this earth in a very special way, that he was born to a virgin. And we can understand, as you know, that Sri Ganesha was also born in the same way. And as Jesus is the incarnation of Sri Ganesha, he had all his powers when he was born. He did not have to bring any outward weapons to show that what powers he had. But he had all the powers with him, but still he tried to show tolerance and understanding, because at that time the people with whom he had to deal were absolutely ignorant of spirituality. They were actually Jews, and they were instructed by Moses, Abraham, all these people. But they had lost their moorings and they didn't know what to seek, how to seek, and they were not seekers. They were quite satisfied with all the Jewish ritualism they had, as also in other religions we do the same. There was no seeking at all for anything great. And so he had a very difficult life, extremely difficult life. When he was born, there was a sign of a star which 3 men saw, and they followed it and reached that place where they found that he was born in a manger, a very simplest possible place to be born. Was born in all great difficulties, but it was shown clearly through a star that he was something great. The other day somebody was asking me, how did you find Ganpatipura? Actually I didn't know. And in Maharashtra this is not a very well-known place. They go to Ashtavinayakas but not to this Mahaganapati. They had no idea. But I was coming back from Ratnagiri and I saw really a very big star on top of this temple. But nobody could see it. That's the problem is. At that time no Sahajogis could see it. So I told them, let us follow this star. It was a very big one, unusually big, not like a star, but quite a big star. Very unusual. But they couldn't see it. Other people who were with me, they said that we can't see it. I said, doesn't matter. So I told them to turn it. Turn it from this Hathkhamba they call it. And let us go on this another road. And we just followed it. They of course listened to me and they did not argue. And we were traveling. We were quite late, but still it doesn't matter. It's all right, let's go. And by the time we reached Ganpatipura,
it was the dawn, beautiful dawn, I can't forget that. And in that dawn we see such a beautiful place here where we are now. And I said, this is the place where we have to be, where we have to get all the Sahaja-yogis to. Of course, you know that Rabindranath Tagore has already described about this place, that people will come here from all over the world, and at the shore of Bharat this will be done. All these are predicted, have been done already. But how miraculously I discovered this place is very surprising, as those three great men discovered Christ. And the place was really blessed and was very beautifully vibrating. I stayed here for 2 days, and I decided that this is the place we have to take. Ultimately we got this land and we got all these things here. But people troubled us a lot. Such negative people, they troubled us. Like Christ also was troubled and tortured, very much tortured by people. So at a very young age, his parents took him away, and they say that they were in Kashmir. And then he came back from Kashmir. Later on, it's described in one of the books I've read about Christ being in Kashmir, where he met Shalivana, I would say our forefather. Very well described, and in Sanskrit it is written. I think the writer didn't know what he was writing. And the whole thing was the conversation between Christ and Shalivahan. And Christ told that the country from where I come is spiritually dead. And the people are running after all filth and dirt. This is my country, I want to live here. But Shalivana told him that you are such a great saint. He also told his name as Isa. But you should go back to your own country. You go back to your own country, and the word he has used, you teach them Nirmala Tattvam, the principle of Nirmala. It's clearly written in Sanskrit language. But he went there, and the people were so negative, that they crucified him just after 3 years. This is the sad story of his incarnation. But after that, there were 12 disciples he had. And out of these 12 disciples, the weakest was Peter. Very weak, and he denied Christ thrice. And Christ had told him that a Satan will come and meet you. It was Paul who met him. And the whole thing changed into a satanic anti-Christ force as Catholic Church. This Catholic Church, when I read about it, I'm shocked. How can a religious movement be such a criminal thing? It is absolutely criminal. It is anti-Christ. It has been making all money, everything, deceiving people, and brought what? Nothing but their own kingdom. They live like saints to show, but all kinds of filth is going on in that Vatican. I've read another book recently. But I can't imagine how can they call them Christians when Christ was innocence and purity. Such a shame
in the name of God to do all these things. They also made artificial, you can say artificial notes, and distributed them through their own bank. They have a banking system, they have all kinds of things. I live there, I know how terrible they are. And this is what is the outcome of such a great soul that's sent by God. They changed the Bible also. Not only that, but they tortured the Gnostics, the people, the early Christians who have had a religious experience. All nonsense they are doing morning till evening, and people are absolutely slavish about it. They are talking of conversion. What conversion has brought good to them? In Italy there's mafia, there's all kinds of nonsensical things, and the Catholics are all full of sins, and they have to just go and confess. When they are celebrating his millennium, I was not at all very joyous about it, because this is another way to make money out of this festival. Actually, Christ's birthday was not celebrated for 347 years. And they thought it's a good idea to celebrate his birthday so that we can make lots of money. First of all, they are all allowed to drink and be merry. All these systems started of immorality. They also make a wine called Benedictine. They are making all kinds of things which are filthy and bad. And they have amassed so much of money with them that no one can challenge them and can ask them to get out of the lives of people, but it's the people who have seen it through and through and have given them. This is the beauty of Christ. He has saved really these people. They were seekers of truth, and they have been able to take to search, to understand that there is truth in it. And we should not anymore cling on to something that is untruth. And now we have so many here who have been harmed and who have been tortured by this Catholic Church. They are quite frightened of Sahaja Yoga, I must tell you. They know that we are standing on the truth. They are very much frightened, and they are trying their level best to harm us. But so far, they have not done anything. They couldn't achieve anything, despite everything. At the end, they had one argument through the newspaper about Sahaja Yoga. They said, we don't want to have one religion all over the world. I said, yes, because how will you fight then? You must have many religions to fight. Then they stopped. The newspaper, they were arguing, they all stopped it. All these nonsensical ideas came, and it became so much of an extreme that people saw through this is wrong, and they really took to search. If there is no truth, why are they converting people all over the world? What have they achieved by conversion? And that is why one has to understand that all religions are equally the same. In its manifestation may be different, but in its essence, they all say that you have to have your self-realization. Whatever words, this way or that way. It has said you must seek the truth. In the Bible, if you read, even, you'll be amazed, in Quran, though they have tried to camouflage lots of things, it has not been possible. Now, Muslims also have taken up another view, worse than even Christians, that they are saying that
Muhammad Sahib was the last incarnation. If he was so, there were so many others afterwards. They may not accept. We had Guru Nanaka, we had Gyaneshwara, we had Sri Shirdi Sainath. How these prophets came on this earth? How can you deny that? If you say we don't believe, then you are stupid. Because if he was the last, how did these incarnations come? So many things Christ has said. On the cross he said, behold the mother. Behold is a very good word, meaning that look forward. See the mother. At the time of his death also he said this. And all these people are just trying to create violence, torture, all kinds of things which cannot be divine. So one has to understand that you cannot spread any religion with violence, with force. You cannot. Only with love and compassion. You can spread Sahaja Yoga only through love and compassion. And the compassion is not a mental stuff that we think we are better than others, so we should change them. No. It is more love and compassion. That you feel that we can really resurrect people, not try to change anything, but to resurrect as they are, we will resurrect them. This is our work, to resurrect people and to give them the truth. There are many, many people all over the world. You have seen now, we are working in the 86 countries. In a place like Benin, we have got 700 Sahajogis, 7,000, Sahajogis, who were Muslims. And I asked him, how did you take to Sahaj? He says, obvious. I said, why? I said, first of all, why did you become Christians? He said, no, we didn't. We just became Muslims. But why? Because the French who were ruling there were extremely immoral. Very immoral. And we thought, what's the use of following their religion, who drink all the time and do all kinds of filth? So how can we be better off? So we took to Islam. But they are now in Sahaja Yoga. Because whatever it is, they have discrimination. They are seekers and they have discrimination. Imagine, they are all, we can call them as people from the black people. But they have such enlightened mind. I was amazed. They have made poems on me, they have made lots of things about me. And 7,000 of them have become, and they said one day the whole country will become such. In Turkey, you know, there is Islam, so-called. But there was their leader, Ataturk Kemal Pasha, who was an enlightened soul, and he talked to them that all this is nonsense. This parda system, this, that, oppression of women, all is nonsense. And he really made them much free. They are extremely creative people in it. And imagine there are 2,000 Sahajogis in Turkey. When there was this earthquake, you'll be amazed to know, not one Sahajogi was killed, nor anybody's house was destroyed.
அன்னையின் ஒரு மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக வந்தனிட்டுக் கொள்வோம்.